கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் மாம்சு யாரு இவரு? எங்கடா ஊரு சுத்தி வரீங்க 3 பேரு? பகோடா தின்னதுக்கு திட்டினாரு அவரா இவரு? வேண்டாம் ஒரு மாதிரி மார்க் மாதிரி இருக்கேன். குடிச்சிட்டு வந்திருக்க? இல்ல ஃபாதர், கொஞ்சம் கூட அறிவின்றது இல்லடா உனக்கு. உங்க பொண்ணு தானே. நிக்க கூட முடியாம அப்படியே தலைமாறிக்கு இருக்காருல தோற. வேலை போனதுக்கு யாரா காரணம்? அப்படியே உடச்சு களைச்சு போய் வந்திருக்காரு தோற. இவ ஒருத்தி மட்டும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. குடியார பையனுக்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. ராத்திரி வீட்டுக்குள்ள நீ பார்த்தே தொலைச்சு போடுவேன். இவனை இப்படியே தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. நாமளும் இவன் கூடயே இங்கேயே இப்படியே படுத்துற வேண்டியதுதான். ஏடே ராத்திரி முழுக்க போதையில திண்ணையில படுத்து கொண்ட தோற. இப்பதான் குளிச்சு முடிச்சு சுத்தமா வந்திருக்காரு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஆனா சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுல ஒரு முறை வச்சுக்க மாட்டாரு. வேற போச்சுன்னு கொஞ்சமாவது கவலை பெரியாடா. நல்லா குடிச்சுக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கு. அப்படித்தானே? கஷ்டப்பட்டு வேலை வாங்கிட்டு உனக்கு கவலை வந்துருக்கு. அப்புறம் எப்படி கவலை வரும்? உங்க அம்மா எப்படி வாங்கி குடிச்சா சமைச்சு வச்சிருப்பா. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில போய் நல்லா குடிச்சிட்டோம். கொஞ்சம் கூட சூடு சொல்லணும் எதுவுமே இல்லாத வேண்டி நம்ம பெத்து வச்சிருக்கோம். இவனுக்கெல்லாம் யாரை பத்தி எதை பத்தி கவலை. நீங்க இப்படி சுருக்குன்னு பேசுறதா எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. வேலை போயிருச்சுதான், அது எப்படியாவது நான் திரும்ப வாங்குவேன். இனிமே குடிக்காம இருக்கேன். கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்களா? நான் என்ன அமைதியா இருக்கேன்? நீ செஞ்ச தப்பா சொல்லி காட்டதே செய்வேன். நீங்க இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? பணம் கொடுக்காட்டி வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீ பண்ண மாதிரி ஒரு கேடு கட்ட விஷயத்தை இந்த வீட்டுல வேற யாருமே பண்ணலையே. அது ஒண்ணு உங்க பணம் இல்லையே. நான் தாண்டா கொடுத்தேன். பண விஷயத்துல கூட பாரபட்சமா தான் நடந்துக்கிட்டீங்க. என்கிட்ட ஒரு மாதிரி கதிர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டீங்க. அப்படியாடா பாரபட்சமா நடந்துக்கிட்டே? என்கிட்ட மட்டும் நான் வாங்கின பணத்தை திரும்ப கேட்டீங்கல்ல, அவங்கிட்ட கேட்டீங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்கல இல்ல.